So hey all, this is Sri Harishatnam and great to a student. I am one among you, so you can clarify your doubts without any inferiority complex. So I will be handling the physical and inorganic chemistry for you, and teacher Niranjan will be handling the organic as well as the physics subject for you. So let's enter into the content. So hey all, நான் உங்க ஹரிஷ். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட லைவ் இன்ட்ராக்ஷனோட கிளாஸ்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்டென்ட்டை இன்னைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதில் எடுத்துட்டோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் என்னன்னு பார்த்தோம்னா விச் இஸ் இம்பார்ட்டன்ஸ். அதாவது இட் இஸ் அப்ளிகபிள். அதாவது நம்ம வந்து கெமிஸ்ட்ரி இல்லை, ஆக்சுவலி சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சயின்ஸ் வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல அப்ளை ஆகுது. பிசிக்ஸோட இடத்துல ஒரு மெக்கானிசம் எப்படிங்கிறது, ஒரு மிஷினோட மெக்கானிசம் சொல்றது பிசிக்ஸ், அதை பில்ட் பண்றது பிசிக்ஸ், அந்த ரியாக்ஷன் மென்ஷன் பண்றது ஒரு கெமிஸ்ட்ரி, அண்ட் அதுல யூஸ் பண்ற மைக்ரோபியல் பார்ட்டிகல்ஸ் பத்தி பேசுறது ஆப்வியஸ்லி பயாலஜி. ஸோ மூணு கலந்த சயின்ஸ் தான் நம்ம வேர்ல்ட்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயமே இருக்கு. நெக்ஸ்ட் திங், இட் கான்ட்ரிபியூட்ஸ் அ லார்ஜ் வே ஃபார் த நேஷனல் எக்கானமி. ஸோ நம்மளோட நேஷனல் எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறதுங்கிறத நம்ம மேல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து பெரிய பார்ட் இருக்கு. அண்ட் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில டைப் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AZT and etc. of drugs which is anti-carcinogenic. So carcinogenic அப்படின்னா which is cancer causing. Anti-carcinogenic னா கேன்சரை ப்ரிவென்ட் பண்றது, அதாவது வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்றது. ஆன்டி-கார்சினோஜெனிக்ங்கிறது அதான் மீனிங். ஸோ வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்களை பத்தி சொல்ல போறது இந்த லெசன். அது மட்டும் இல்லாம வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ணோம் நம்ம கெமிஸ்ட்ரியை. லைக் பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஒரு கெமிஸ்ட்ரி தான். And each and everything is a chemistry around us. So next வந்து பாத்தீங்கன்னா nature of matter. So matter வந்து நம்ம right from 6th to 7th நம்ம படிச்சுட்டு இருக்கோம். What is matter? Anything that has mass and occupies a space is called as a matter. இப்போ வந்து நம்ம 1.2 டாபிக்ல என்ட்ரு ஆயிருக்கோம். இன்ட்ராக்ஷன் ஒரு பெரிய பேராவா இருக்கும். ஸோ உங்களுக்கு சுருக்கி சொல்லியிருந்தேன், நீங்க ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் we are entering into the matter. So anything that has mass and occupies a space is called as a matter. அதாவது எனிதிங் தட் ஹஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ், ஏதாவது ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு வெயிட் இருந்து அதோட இடத்த ஆக்குபை பண்ணதுனாலே we can say it as matter. Everything around us is a matter. For example, the wall ஒரு matter, இங்க இருக்கிற டோர் ஒரு matter, மொபைல் ஃபோன் ஒரு matter, and even the surroundings, everything is made up of matter. The mobile stand ஒரு matter, and the video எடுக்கிற ஒரு stand matter, and everything around us is made up of matter. Because as the definition says, anything that has mass and occupies space is called as matter. So I'm marathon first thing. Example, as I told, everything around us like air, water, everything is a matter around us. So now we are entering into the states of matter. There are 3 general states. நமக்கு வந்து 3 காமனான general states என்னன்னு தெரியும்: solid, liquid and gas. ஸோ அந்த 3 விதமான சாலிட், லிக்விட், கேஸ் ஓட டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. சாலிட்னு எடுத்து அந்த 3 டிஃபரன்சியேஷனை நீங்க அப்படியே ஒரு டேப்ல கலந்து நான் சொல்றது அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சாலிட், இட் ஹாஸ் a definite shape and definite volume. DS and DVன்னு போட்டுக்கோங்க. definite shape, definite volume. லிக்விட் எடுத்துட்டோம்னா definite volume இருக்கும், ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் ஆக்குபை பண்ணிக்கும். இங்க வந்துட்டு DS, DV ரெண்டுமே ஸ்டேபிளா இருக்கும். இங்க DV சேம் இருக்கும், பட் DS வந்துட்டு அக்கார்டிங் டு த கண்டெய்னர் சேஞ்ச் ஆகும். இப்போ கேஸ் பக்கம் வந்தோம்னா ரெண்டுமே சேமா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும் கேஸ். ஏன்னா கேஸ் இஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆக்குபை ஏஜென்ட். ஸோ அது வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது கேஸ் மட்டும். அதை நம்ம படிக்கணும். இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது சாலிட் டு லிக்விட் அண்ட் லிக்விட் டு கேஸ். ஸோ சாலிட் ஹீட் பண்ணா லிக்விட் ஆகும், அதே ஹீட் பண்ணா கேஸ் ஆகும், அதே கூல் பண்ணா லிக்விட் ஆகும், அந்த லிக்விட கூல் பண்ணா அகைன் பிகம் சாலிட். ஸோ அந்த இன்டர் கன்வெர்ட்டபிள் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இப்போ சாயில்ல இருந்து லிக்விட் கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் நேம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி லிக்விட் டு கேஸ் கன்வெர்ட் பண்ணா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் எல்லாம் நம்ம புக்ல எல்லாத்தோட ப்ராசஸ்க்குமே நேம் தரல, பட் கேட்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா டோன்ட், பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம சாலிட் டு கேஸ் மாத்திரம்னா அந்த ப்ராசஸோட பேரு சப்ளிமேஷன். சாலிட் டு கேஸ் மாத்திரம்னா சப்ளிமேஷன். இதே சாலிட் டு லிக்விட் மாத்திரம்னா மெல்டிங் ஆர் ஃபியூஷன். சாலிட் டு கேஸ் மாத்திர சப்ளிமேஷன், சாலிட் டு லிக்விட் மாத்திரம்னா மெல்டிங் அல்லது ஃபியூசன். ஸோ இதே லிக்விட் டு சாலிட் மாத்திரம்னா ஃப்ரீசிங்.
ஸோ இது மூணுமே தெரிஞ்சுக்கிறது தாராளமா போதுமானது. இது போக நிறைய இருக்கு, லைக் லிக்விட் டு கேஸ், கேஸ் டு லிக்விடு, அப்படி நிறைய இருக்கு. பட் நம்ம மேஜரானது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் நம்ம மெயின் திங்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். தேங்க்யூ.